பண்ணியிருக்கோம். ஸோ அதோடைய நிறைவு விழா இன்று. ஸோ கிட்டத்தட்ட 20,000 பெண்களுக்கு இந்த சிஎஸ்ஆர் இனிஷியேட்டிவ் மூலம் ஃப்ரீ பிரஸ்ட் கேன்சர் ஸ்க்ரீனிங் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் இருந்து கிட்டத்தட்ட இது ஒரு பெரிய ஃப்ளாக்ஷிப் இனிஷியேட்டிவ் ஆஃப் இந்தியன் ஆயில் கார்பரேஷன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we thank to Indian Oil Corporation for giving this wonderful opportunity to serve the women community. ஸோ அதுக்கு இந்த ஃபெலிசிட்டேஷன் ஃபங்க்ஷனுக்காக வருகை தந்துள்ள மாண்புமிகு அமைச்சர் பி.கே. சேகர்பாபு அவர்களே அன்புடன் வருகிற வரவேற்கிறோம். எங்களுடைய நண்பர் அந்த எங்களுடைய நீண்ட கால சப்போர்ட்டராக இருக்கக்கூடிய அண்ணன் பாராளுமன்ற உறுப்பினர் வடசென்னை திரு கலாநிதி வீராசாமி அவர்களையும் வருகை வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சி ஆக்சுவலாக முதல்ல நாங்கள் போயிட்டு இந்தியன் ஆயிலில் பேசும்போது நாங்கள் பேச போன விஷயமே வேறு. 2 டிவைஸுக்கு நாங்கள் வந்து இந்தியன் ஆயில் அப்ரோச் பண்ணோம். பட் கலைவாணன் சார் வந்துட்டு ஜிஎம்சிஏ சார் அவங்க என்ன சொன்னாங்கன்னா 2 வச்சு என்ன பண்ணுவீங்க, ஸோ இது ஒரு ப்ராஜெக்டாக மாற்றினா என்ன அப்படின்னு சொல்லி இதை ப்ராஜெக்டாக மாற்றி இன்னைக்கு 20,000 பெண்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்தது கலைவாணன் சார் தான். அவரையும் இந்த நேரத்தில் அன்புடன் வருக வரவேற்கிறோம். எங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணி இந்த நிகழ்ச்சி சீரும் சிறப்பும் அமைஞ்ச அனைத்து நல்ல உள்ளங்களையும் வருக என வரவேற்கிறோம். எங்களுடைய ஐடிபி டீம் இதுக்காக ஒர்க் பண்ண அத்தனை பேரையும் இந்தியா டிரான்ஸ்மிஷன் சார்பாகவும் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் சார்பாகவும் வருக என வரவேற்கிறோம். ஸோ இப்போதைக்கு சிறப்பு விருந்தினரை கௌரவ செய்யும் நேரம். இந்த பாராட்டு கூட்டத்தில் பங்கேற்று சிறப்பிக்கின்ற ஒரு சூழ்நிலை அமைந்திருக்கிறது. இந்த குடும்பத்தை சார்ந்த அனைவருக்கும் என்னுடைய மகிழ்ச்சியை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பேச வேண்டிய சூழல் இருந்தாலும் அவருடைய உரிமையை பறித்துக் கொண்டிருக்கின்றேன். உரிமையை விட்டுக் கொடுத்திருக்கின்ற அன்பிற்கினிய கலைவாணன் அவர்களே, இந்த நிகழ்வை யார் கலந்து கொண்டிருந்தாலும் தெரியவில்லை, ஆனால் ஒரு பெயர் குறிப்பிட்டது அனைவரும் சொல்லிவிடுகிறேன். அன்பிற்கினிய அண்ணாதுரை அவர்களே, அன்பிற்கினிய அஜிமாய் வேர்கள் அவர்களே, ஸ்ரீவத்சன் அவர்களே, அன்பிற்கும் பாசத்துக்கு இனிய பிரேம் வெங்கட் அவர்களே, அன்பிற்கினிய சசிகுமார் அவர்களே, லட்சுமி ராஜா அவர்களே, ஆரோக்கியமாரி அவர்களே, அன்பிற்கினிய மகேஷ் மேத்தா அவர்களே, மற்றும் இங்கே வருகை தந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மகிழ்ச்சி கலந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் பெற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இந்தியன் ஆயில் கார்பரேஷனை பொறுத்தளவில் தமிழகத்திலே அவர்களுடைய கட்டுமான பணிகள் எதுவாக இருந்தாலும் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் சார்பில் அளிக்கப்படுகின்ற அனுமதிகளில் மிக முக்கியத்துவம் தந்து குறுகிய காலத்தில் பல்வேறு வகையில் மத்திய அரசுக்கு உட்பட்ட தொழில் நிறுவனமாக இருந்தாலும் விரைந்து அவர்களுக்கு அனுமதி அளிப்பதில் முன்னுரிமை அளிக்கின்ற ஒரு துறையாக சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் இருக்கின்றது என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்ய காணப்பட்டுள்ளேன். பல்வேறு சிறப்புகளோடு இருக்கின்ற இந்த இந்தியன் ஆயில் நிறுவனத்தில் தொண்டில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு வாழ்வாதாரத்தில் அடிப்படை தேவைகள் கூட நிறைவு பெற முடியாமல் இருக்கின்ற மக்களுக்கு பெருமளவிற்கு சிஎஸ்ஆர் நிதியை பயன்படுத்தி பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளுக்கு உங்களுடைய ஆக்கப்பூர்வமான பணிகளை செலுத்துவதில் உண்மையிலே இந்த குடும்பத்தை சார்ந்த அனைவருக்கும் இந்த நேரத்தில் தமிழகத்தில் அமைச்சர் என்ற வகையில் கூட்டு பொறுப்பு இருக்கிறது என்ற வகையில் எங்கள் மாண்புமிகு தமிழக முதல்வர் சார்பில் உங்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றியையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வெட்கங்கள் என்பது யாரும் அறியாமல் உருவாகின்ற ஒரு நோய். அந்த நோயினுடைய தாக்கம் வந்தவுடன் உடனடியாக தெரிவதில்லை. இந்த நோய் சற்று முற்றிய பிறகுதான் இந்த நோயினுடைய அறிகுறியே பலருக்கு தெரிய வருகின்றது. ஆகவே இந்த நோய் இருப்பவர்களை கண்டறிகின்ற ஒரு முயற்சியாக ஒரு 20,000க்கும் மேற்பட்டவர்களை பரிசோதனை செய்து அதில் 2,000க்கும் மேற்பட்டவர்களுக்கு இந்த நோய் இருப்பதை கண்டறிந்து அவர்களுடைய உயிரை காப்பாற்றிய உங்களை இறைவனுக்கு நிகராக என்னுடைய நெஞ்சம் நிறைந்த பாராட்டுகளையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பணி மேலும் சிறக்க மேலும் தொடர எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அனுதினமும் இது போன்ற சிஎஸ்ஆர் வழங்குகின்ற
குழுமத்தை தொடர்பு கொண்டு பல்வேறு வகையில் நாடாளுமன்ற தொகுதிக்கு சிறப்பு சேர்த்துக் கொண்டிருப்பவர். உங்களுக்கு ஏதாவது அரசின் சார்பில் பணிகள் இருக்கிறது என்றால் அதை எங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் வாயிலாக எங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வந்தால் விரைவாகவும் பொருள் விரயம் இல்லாமலும் நிச்சயமாக அந்த பணிகளை மேற்கொள்வோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, குறுகிய நிகழ்வாக இருந்தாலும் இது நிறைவான நிகழ்வு. சொல்லுவார்கள் தமிழே ஒரு வார்த்தை, நிகழ்ச்சி சிறியது என்றாலும் அதனுடைய கீர்த்தி பெரியது என்று. சிறிய நிகழ்ச்சியாக இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியால் பலனடைந்த காப்பாற்றப்பட்ட பல உயிர்கள் பெரிய அளவு காப்பாற்றப்பட்டிருக்கிறது. ஆகவே உங்கள் பணி சிறக்க எல்லாம் வல்ல இறைவனும் இயற்கையும் உங்களுக்கு துணை இருக்க வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். பணிகள் நிறைய எங்களை துரத்தி கொண்டே இருக்கின்றது. ஆகவே அந்த பணிகளுக்கு செல்ல இருப்பதால் நான் இதோடு என் உரையை நிறைவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஃபங்க்ஷன் டிஸ்டர்ப் ஆயிடும்.